வரவேற்போம். நாங்கள் இந்த வேளையிலும் சௌரி மேரி அவர்கள் மேரி ராஜேந்திரன் அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். இந்த வேளையிலும் அவரிடம் ஒப்படைக்க இருக்கிறோம். அவர் பாடல்களுக்கூடாக, துதிகளுக்கூடாக, ஜெபங்களுக்கூடாக, வேத வார்த்தைகளுக்கூடாக, வேத வாசிப்புகளுக்கூடாக வழி நடத்துவார். இந்த வேளையிலும் அவரை வரவேற்போம். புதிய வாரத்தில் புதிய ஆசீர்வாதங்கள் தங்குவதாக அவரையும் அவர் குடும்பத்தாரையும் வாழ்த்தி கொண்டு அவர்கள் செய்கிற ஊழியத்தை கத்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். இந்த வேளையிலும் ஊழியரை வரவேற்போம். மாலை வணக்கங்களை கூறுவோம். பிரைஸ் லோட்டம்மா. பிரைஸ் லோட் ஐயா, பிரைஸ் லோட். வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்கள், சொல்லுங்களம்மா. கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்களோட ஊழியங்களையும் நிறைவா ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ அம்மா. ஆமேன். உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்கள். ஆமேன். இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே இதில் ஊழிய செய்கிற ஊழியக்காரர், வரப்போகிற ஊழியக்காரர், வானொலியில் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நான் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே நான் ஆசீர்வதிக்கிறேன். நான் மேரி லண்டனில் இருக்கிறேன். இப்போது எங்களுடைய டைம் 3:15. கத்தர் இந்த இடத்துல எல்லாரோடையும் பேசுவாராக. ஆமேன், ஆமேன். ஆரம்ப ஜெபங்கள் செய்துட்டு ஆராதனை செய்து ஆண்டவருக்குள்ளே ஜெபிக்க, நிறைய தேசங்களுக்காக, மனுஷரை விடுவிக்கிறதுக்காக, தேவராட்சியம் வரவணும் என்று சொல்லி நாங்கள் காத்திருந்து ஜெபிக்கிறவர்களாக நாங்கள் ஜெபிக்க இந்த நேரத்தில் கர்த்தர் என்னையும் பலப்படுத்துவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நீர் ஊழியம் கொள்ள வரல, ஊழியம் செய்ய வந்த பரிசுத்த ஆவியானவரே, இந்த இடத்துல இந்த 1 மணித்தியால நேரமும் ஆண்டவரே உங்களை வாழ்த்தி உங்களை வரவேற்கிறேன். இந்த இடத்துல நீங்க வாங்க ஆண்டவரே. அப்பா, இந்த இடத்துல வந்து எங்களுக்கு ஆராதனை கூடாக ஆண்டவரே வார்த்தை பகுதி ஜெபங்களுக்கு கூடாக நாங்கள் எப்படி ஜெபிக்க வேணும், எதற்காக ஜெபிக்க வேணும் என்று சொல்லி அப்போ ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. எங்களோட நீங்க வந்து நடத்துங்க, எங்களுக்குள்ள இணைந்து கொள்ளுங்க ஆண்டவரே. அந்த இணைப்பு, அந்த ஆவியானவருடைய இணைப்பு எங்களுக்குள்ள வேணும் ஆண்டவரே. எங்களோட இணைந்து கொள்ளுங்க. உங்களுக்குள்ள நாங்கள் இணைந்து வாக்கு கடங்காத பெருமிச்சோடு நாங்கள் ஆண்டவரே இந்த ஊழியங்களை செய்ய கத்த கிருபை செய்யுங்க. அதே போல ஜெயஸ்லியா என் குடும்பத்தையும் அவருடைய ஊழியங்களையும் பேரப்பிள்ளை சந்ததிகள் எல்லாம் ஆண்டவரே இந்த ஊழியங்களை அவர் நடத்தி வருகிறபடினாலே இந்த ஊழியர்கள் வந்து ஒவ்வொருவரும் வந்து அவங்களுக்கு செபிக்கிற போது அந்த ஆசீர்வாதம் சந்ததியாய் தலைமுறை தோறும் நம்முடைய ஆண்டவரே சமூகத்தில் வைக்கும்படியாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். ஆண்டவரே, தலைமுறை தோறும் நான் சிங்காசனத்தில் வைப்பேன் என்றீரே, அந்த சிங்காசனத்தில் குடும்பங்களையும் தலைமுறை தோறும் வைக்கும்படியாக அவங்களோட ஊழியங்களை நினைவு கூர்ந்து ஆண்டவரே உடைய சமூகத்தில் அவங்களுக்கு இரக்கம் பாராட்டும்படியாகவும் சோத்தரித்து செபிக்கிறேன். வந்து போன ஒவ்வொரு ஊழியக்காரருக்காகவும் ஆண்டவரை சோத்தரித்து செபிக்கிறோம். இதில் வைத்த விண்ணப்பங்களுக்காக நான் சோத்தரித்து செபிக்கிறேன். வரப்போகிற ஒவ்வொரு ஊழியர்களும் தடையின்றி அந்தந்த நேரத்தில் வர கர்த்தர் ஆண்டவரை ஒவ்வொருவரையும் கொண்டு வரும்படியாக உம்முடைய சமூகம் எனக்கு முன்பாக செல்லும் என்று சொன்னீங்க. அதை கொண்டு வரும்படியாக உம்முடைய சமூகத்தில் நான் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். கர்த்தருடைய கிருகை, கர்த்தருடைய கிருபை ஆண்டவரே எங்கள் எல்லாம் ஆளுகை செய்யும்படியாக ஆண்டவர் வேலையாட்களோ கொஞ்சம் அறுப்போ மிகுதியா இருக்குது என்று சொன்னீங்க. அந்த அறுப்புக்கான ஆயத்தப்படுத்துங்க. அநேக ஊழியக்காரர்களை அநேக ஆயத்தப்படுத்துங்க. எதன் மூலமாவதோ சந்தர்ப்பம் கிடையத்துக்கு சமயம் கிடைத்தாலும் சமயம் வாய்த்தாலும் ஆண்டவரே அந்த இடத்துல இருந்து ஊழியம் செய்கிற ஊழியக்காரராய் எழுந்து பிரகாசிக்க, எழும்பெழும்பு சீயோனை வல்லமையை தரித்து கொள்ளண்டு, தூசியை உதறிவிட்டு ஆண்டவர் எழுந்து தேவனுக்காக பிரகாசிக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரரும் இந்த இடத்துல வந்து சேர்ந்து ஊழியங்களை செய்து அநேக தேசங்களுக்கு இந்த வானொலி செல்லவும் ஆண்டவரை, அநேக தேசங்களுக்கு நீரூட்டாய் செல்லவும் ஆண்டவரை, அநேக ஆத்துமாக்கள் இந்த அறுவடை செய்யவும் இந்த வானொலி மூலமாக அநேகர் இந்த ஆசீர்வாதத்தை பெறவும் நாங்கள் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபமும் அவர்களுக்கு போய் அந்த ஆசீர்வாதங்களை பெறுகிற கிருபை நீர் கொடுக்கும்படியாக உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே எங்களை எல்லாம் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவரே, நீ நல்லவரப்பா, வல்லவரப்பா, அதிசயமானவரப்பா. உம்முடைய கிருபை என்றும் உள்ளது, உம்முடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி சோத்தரிக்கிறோம். ஆளுகை சேருவரை உமக்கு நன்றி, துதிகன மைமையாவும் செலுத்தி ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. எங்களை ஆராதனைக்குள்ள நடத்துங்கப்பா. ஆராதனைக்கு பாத்திர நீர், துதிக்கு பாத்திர நீர், கனத்துக்கு பாத்திர நீர், மகிமைக்கு பாத்திர நீர் ஒருவரே. நீங்க நடத்துங்க, நீங்க வல்லமையினாலே எங்களை நடத்துங்க. வல்லமையின் ஆவியானவர், உம்முடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி துதிக்கிறோம். ஆண்டவரே, தாவீது சொன்னது போல உம்முடைய கிருபை என்றும் உள்ளது, உம்முடைய காரணியம் என்றும் உள்ளது. ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகம் என்றும் உள்ளது. நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாத ஆண்டவரே. நீர் நம்முடைய அபிஷேகத்தினாலே ஆண்டவரே பிசாசின் நுகங்களை முறிக்க செய்கிற
ஆவியானவர், எங்களை ஆளுகை செய்கிற ஆவியானவர், எங்கள் வியாதியிலிருந்து விடுதலை தருகிற ஆவியானவர் நீர். உம்மை சோத்தரிக்கிறோம். உம்முடைய கிருபை என்றும் உள்ளது, எங்களுடைய தலைமுறை தலைமுறையாக உள்ளது ஆண்டவரே. அப்பா, நீ தந்த அந்த கிருபைக்காக ஆண்டவரே, இந்த தலைமுறைக்கு தந்த கிருபைக்காக, எங்களை வழி நடத்துகிற கிருபைக்காக, எங்களுடைய சத்தியத்தை விட்டு விலகாதபடி காத்துக்கொள்ற கிருபைக்காக உம்மை நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம். சோத்திரம் 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 ஆவியானவரே, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் அப்பா, சோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் ஏனோதான் வந்து இந்த இடங்கள்ல இருந்த ஆண்டவரே, எங்களை பெருமைகளை நாங்கள் பெருமை காட்டாதபடி எல்லா பெருமைகளையும் பிடுங்கி போடும் பேரோட, ஆனால் என் ஆவியானவர் ஒருவருக்குள்ளையும் வெளிப்படும்படியாக அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். உம்முடைய மேன்மை பெருக வேணும், நீர் பெருகவனும் நாங்கள் சிறுகவனும் ஆண்டவரே. எப்போது நீர் பெருகவனும் நாங்கள் சிறுகவனும் எல்லா ஊழியத்திலும் ஆண்டவரே. எங்களோட மாம்சங்கள் எல்லாம் ஆண்டவரே, மாம்சங்கள் எல்லாம் புடுங்கப்பட்டு போகணும், எங்களோட சுயம் வெளிப்படக்கூடாது ஆவியானவரே. என் பரிசுத்த ஆவியானவரே, துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். சோத்திரம் 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 நல்லவரே, சோத்திரம் நல்லவரே, சோத்திரம். உம்முடைய கிருபை என்றும் உள்ளதென்றவரே, சோத்திரம். ரட்சேனத்தின் கொம்பானவரே, சோத்திரம். ரட்சேன கொம்பு எங்களை தந்தவரே, சோத்திரம். ரட்சேனத்தின் அபிஷேகத்தை தந்தவரே, சோத்திரம். எங்கள் கண்களை திறந்தவரே, சோத்திரம் ஐயா, சோத்திரம் ஆண்டவரே. பிலியாமின் கழுதையின் வாயை ஆண்டவரை கட்டவிழ்த்தவரே, சோத்திரம் ஆண்டவரே. கட்டுண்டவர்களை விடுதலையாக்குறவரே, சோத்திரம் ஐயா, சோத்திரம் 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 ஆண்டவரே. எங்களை விரோதமாய் எழுப்புகிற எல்லா ஆயுதங்களை முறியடிக்கிறவரே, சோத்திரம் 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 ஐயா. ஹல்லேலூயா. ஆவியானவரே, எங்களை எல்லாம் குற்றங்களை மன்னியுங்க, குற்றங்களை மன்னியுங்க. எங்களோட அக்கிரமங்கள் மீறுதல் எல்லாம் கட்டாய் சேர்த்து வைத்திருக்கிறீர், அதெல்லாம் முதுகுக்கு பின்னாக எறிந்து போட்டதுக்காய் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். நல்லவரே நல்லவரே, சோத்திரம் ஆவியானவரே. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. ஆளுகை செய்யும் ஆவியானவரே. எல்லாரையும் ஆளுகை செய்யுங்க. ஜெஸ்லியா குடும்பத்தை ஆளுகை செய்யுங்க, ஊழியங்களை ஊழியம் செய்கிற ஒவ்வொரு உபகரணங்களையும் ஆளுகை செய்யுங்க, அவங்களோட வீடுகளை ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. அவங்களோட கூடாரங்கள் எல்லாம் ஆளுகை செய்யுங்க. வானொலியில கேட்டுக்கொண்டு இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யுங்க. இன்னும் கூடாரங்களையும் குடும்பங்களையும் ஆளுகை செய்யுங்க. ஆளுகைக்கு இந்த ஊழியங்கள், இந்த ஆராதனை ஜெபங்கள் எல்லாம் உடைய ஆளுகை வரட்டும். உடைய ஆளுகை வந்தத்தான் சரி ஆண்டவரே. ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, ஆவியானவரே, என் ஆற்றல் ஆனவரே. நினைவெல்லாம் உமதாகணும், பேச்செல்லாம் உமதாகணும், நினைவெல்லாம் உமதாகணும், பேச்செல்லாம் உமதாகணும். நாள் முழுதும் வழி நடத்தும் விருப்பம் செயல்படுத்தும், நாள் முழுதும் வழி நடத்தும் விருப்பம் செயல்படுத்தும். ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. எங்களை எல்லாம் பரிசுத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்தமாய் ஆளுகை செய்யும்படியாக பரிசுத்த இரத்தத்தினால் எங்களை கழுவி ஆண்டவரே உம்முடைய ஆளுகைக்குள்ள எடுத்து செல்லுங்க, அகலம் ஆழத்துக்குள்ள எடுத்து செல்லுங்க. எங்களுக்கு ஆற்றல் தருகிறவரே, எப்போது நினைவெல்லாம் உமதாக இருக்கணும், எங்களுடைய பேச்சுகள் எல்லாம் உமதாக இருக்கணும். நான் முழுவதும் அக்கினி சமமா எங்களை நடத்தினவரே ஆண்டவரே, மேக சமமா எங்களை நடத்துகிறவர் நீர்தானப்பா. அல்லேலூயா. அதிசயம் செய்பவரே, ஆறுதல் நாயகனே, அதிசயம் செய்பவரே, ஆறுதல் நாயகனே. காயம் கட்டும் கர்த்தாவே, கண்ணீரெல்லாம் துடைப்பவரே. அநேகர் இருதயங்கள் உடைக்கப்பட்டிருக்கிறது. வேதனை, துன்பங்கள், நிந்தைகள், போராட்டங்கள், அவமானங்கள், பழி சொல்களால ஆண்டவர் அநேகர் இருதயத்தை கட்டுகிற தேவன் நீர் ஒருவரே.
காயம் கட்டுகிற தேவன் நீர் ஒருவரே. கண்களை கண்ணீருக்கும் ஆத்துமாவை மரணத்துக்கும் கால்களை இடலுக்கும் தப்புவிக்கிற தேவன் ஒருவரே. யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்களோ இப்போது அந்த கண்ணீர் ஆண்டவரே துடைக்கப்படுவதாக அந்த கண்ணீர்ல இருந்து அந்த கண்ணீருக்கு கண்களை கண்ணீருக்கு தப்புவிக்கிற தேவன் தப்புவிப்பீராக. காயங்கள் உடைந்த இருதயங்கள் ஆண்டவரை இப்போது உம்மாலே கட்டப்படுவதாக. உம்முடைய வார்த்தையினாலே கட்டுவீராக ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையினாலே கட்டுவீராக ஆண்டவரே. அநேக ஊழியக்காரருடைய கண்ணீர் ஊழிய பாதையில நடக்க முடியாதபடி கண்ணீர் ஊழியம் செய்ய போற இடத்துல ஆண்டவரே அவர்களை அடித்து நொறுக்கி துன்பப்படுத்தி அவர்களை மறைக்கிற நிலையில கொண்டு போய் விடுகிற ஆண்டவரே. அப்படியாப்பட்ட ஊழியக்காரர் இருந்தால் இப்போது அந்த காயங்கள் கட்டப்படுவதாக. நான் உனக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணி காயங்களை கட்டுவேன் என்று சொன்ன ஆவியானவர் இந்த நேரத்தில் கிரியை செய்யுங்க. தூரத்துக்கும் சமீபத்துக்கும் தேவனாய் இருக்கிற நீர் ஒருவரே கிரியை செய்யுங்க. இந்த வார்த்தையை அனுப்புறேன். இந்த வார்த்தை கிரியை செய்யட்டும். அநேக ஊழிய பாதையில நொறுங்குண்டு போய் இருக்கிறவர்கள் ஆண்டவரை வஞ்சிக்கப்பட்டு போயிருக்கிற ஊழியக்காரர் வாழ்க்கையில குடும்பங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவியானுடைய வார்த்தை கிரியை செய்யும்படியாக அப்பா கிரியை செய்து காயங்களை கட்டி அந்த கண்ணீர் ஆகார் கூக்குரல் இட்டாலே அப்பா ஆகாருக்கு ஆண்டவரே பதில் கொடுத்தீரே ஆண்டவரே. அதுக்கப்புறம் அவள் தண்ணீருக்கு ஆண்டவரே அப்ப அலைந்து தெரியாதபடி ஒரு துறவை காண்பித்து கொடுத்தீரே. அதே போல உங்களுடைய ஊழியக்காரருக்கு இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரருக்கு இருக்க வேதனைகள் அந்த ஜீவ தண்ணீரின் பாதையிலே நடத்துங்க ஆண்டவரே. எவ்வளவோ துன்பம் போராட்டங்கள் அந்த ஜீவ தண்ணீரின் பாதையில் அவர்களை நடத்தும்படியாக சோத்தரிக்கிறேன். புதிதாக்கும் பரிசுத்தரே புதுப்படைப்பாய் மாற்றும் ஐயா. புதிதாக்கும் பரிசுத்தரே புதுப்படைப்பாய் மாற்றும் ஐயா. உடைத்து விடும் உருமாற்றும் பண்படுத்தும் பயன்படுத்தும் புதிதாக்குங்க. புது சிருஷ்டியா இருந்து உம்முடைய ஊழியக்கார பிள்ளைகள் உம்மால தெரிந்து கொண்டப்பட்டவர்கள் ஆண்டவரை புது சிருஷ்டியா நீர் ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் நீர் புது சிருஷ்டியா எங்களுக்குள்ள வெளிப்படுங்க. எங்களை புது சிருஷ்டியின் பிள்ளைகளாய் எங்களை மாற்றுங்க. புது ஆண்டவரை மறுரூபப்படுத்துங்க. ஆவிக்குள்ள நாளுக்கு நாள் நாங்களை மறுரூபப்படுத்துங்க. நீங்க புது சிருஷ்டியானவர் எங்களுக்குள்ள புதிய காரியங்கள் நடக்கப்படட்டும். ஆண்டவரை தடைகள் மாறட்டும். ஆண்டவரை நிந்தைகள் மாறும்படியாக ஆண்டவரை ஊழியத்தின் பாதைகளில் இருக்கிற எல்லா தடைகளும் மாறி அவர்களுக்கு விரோதமாக எழுப்பப்படுகிற ஆயுதங்கள் எல்லாம் முறியடித்து எகிப்தியனின் நுகத்தை முறித்து எகிப்து தேசத்தின் நுகத்தை முறித்து என் தேவன் புது சிருஷ்டியாயிருந்து உடைய ஊழியக்கார பிள்ளைகளை வழி நடத்தும்படியாக சோத்தரிக்கிறேன். உடைத்து விடும் உருமாற்றும் பண்படுத்தும் பயன்படுத்தும் என்னும் எத்தனை இருதயம் உமக்காக உடைக்கப்படாம இருக்கிறார்களோ அந்த இருதயம் ஆண்டவரை இன்னும் உமக்கு நேராக செம்மைப்படலையோ ஆண்டவரை அவர்கள் எல்லாம் உமக்காக உடைத்து உருமாற்றுங்க ஆண்டவரை. குயவன் கையில் உள்ள களிமண்ணாக வரைந்து கொண்டு ஆண்டவரை உடைத்து உருமாற்றி இன்னும் அநேக ஊழியர்கள் எழும்பட்டும். தேசம் எல்லாம் எழும்பட்டும். ஊழியக்கார பலுகி பெருகட்டும். ஊழியங்கள் பலுகி பெருகட்டும் ஐயா. சபைகள் பலுகி பெருகட்டும். தேவனை ஆராதிக்கிற சபைகள் பலுகி பெருகட்டும் அப்பா. பலுகி பெருகட்டும் அப்பா. தேவனுடைய ராஜ்யம் வரட்டும் ஒவ்வொரு ஊழியர்களையும். தேவனுடைய ராஜ்யம் வரட்டும் ஒவ்வொரு ஊழியக்கார குடும்பத்திலும் ஊழியங்களையும். ஹல்லேலூயா. ஆளுகை செய்யும் ஆவியானவரே பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. ஆவியானவரே என் ஆற்றலானவரே. என் ஆற்றலானவர். ஆற்றல் இல்லாத இடத்து ஆற்றலை தருகிற பரிசுத்த ஆவியானவரை பெற முடியாதபடி இருக்கிற எல்லா பாவங்களும் இந்த நாளில் உடைக்கப்பட்டு பரிசுத்த ஆவியான ஆளுகை ஒவ்வொருவர் மேலும் இறங்கும்படியாக சோத்தரிக்கிறேன். அப்பாவை அறிந்திடணும் வெளிப்பாடு தாருமையா. என்னும் எத்தனையோ வருஷம் ரட்சிக்கப்பட்டு என் அப்பாவுடைய அன்பின் அகல ஆழத்தை அறியாதபடி இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் அப்பாவுடைய அன்பின் ஆழம் அகலத்தறிய ஆண்டவர் அந்த உணர்வு அந்த சிந்தை மண்டலங்கள் கட்டவிழ்க்கப்படுவதாக ஆண்டவர் உடைய சுவாசமும் உம்முடைய ஆவியும் இருக்கிறது எல்லார் மேலும். அந்த ஆவியும் அந்த சுவாசமும் ஆண்டவரே உணர்வடைய முடியாதபடி வெளிப்பாட்டை காண முடியாதபடி
இருக்கிற அந்த ஆத்துமா உமக்குள்ள வெளிப்பாட்டை அடையும்படியாக உம்முடைய ஆவினாலும் சுவாசத்தினாலும் இப்போது அவர்கள் வெளிப்பாட்டை அடைந்து உணர்வடையட்டும். தேவனுடைய உணர்வு வரட்டும். தேவன் பேசுகிற காரியங்கள், தேவன் சொல்ல போற காரியங்கள், தேவனுடைய தரிசனங்கள் இப்போது அந்த ஆத்துமா உணர்வடையட்டும். இயேசுவின் நாமத்தினாலே உணர்வடையட்டும். மனக்கண்கள் ஒளி பெறணும் மகிமையின் அச்சாரமே. மனக்கண்கள் ஒளி பெறணும் மகிமையின் அச்சாரமே. ஆளுகை செய்யும் ஆவியானவரே. யாரெல்லாம் இன்னும் மனக்கண்கள் திறக்கப்படாதபடி இருக்கிறாங்களோ, கட்டப்பட்ட நிலையில இருக்கிறாங்களோ, அந்த இருதய கண்மலையானவர், அந்த கண்மலையை ஆண்டவரே, அந்த இருதயத்தை திறக்கும்படியாக நீர் இருதயத்தில் அல்லவோ ஜீவிக்கிற தேவன். அந்த இருதயத்தில் அல்லவோ உமக்கு தாண்டு சொல்லி கேட்டீர். அந்த இருதயத்தை படைத்தவர் நீர் அல்லவோ, இருதய கண்மலையானவர். ஆண்டவரை இப்போது அந்த மனக்கண்கள் ஆவியின் மனக்கண்கள் திறக்கப்படட்டும். மாம்ச கண்கள் அடைக்கப்பட்டு ஆவியின் கண்கள் திறக்கப்படட்டும். இப்போது அந்த மனக்கணங்கள் ஒளி பெறட்டும். தேவனுடைய ஒளியை காணட்டும். தேவனுடைய வெளிச்சத்தை காணட்டும். நீதியின் பாதையிலும் நீதியின் வெளிச்சத்திலே நடக்கிற அந்த வெளிச்சம், தேவனை முகமுமாய் தரிசிக்கிற அந்த வெளிச்சம், தேவனோட பேசுகிற அந்த வெளிச்சம் இருதயத்துல, அது இருதயம் மகா திருக்குள்ளதென்று சொல்லி இருக்கிறீங்க. அந்த மகா திருக்குள்ள இருதயம் இப்போது கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு புது படைப்பாய் மாறட்டும். புது படைப்பாய் கண்மலையானவரே, கண்மலை வெடிப்பிலிருந்து அந்த இருதய நீர் ஜீவ ஊற்றாய் புறப்படும்படியாக, அந்த ஜீவ ஊற்று புறப்படும்படியாக திறக்கப்படாத அந்த இருதயத்தின் கண்மலை இப்போது இயேசுவின் நாமத்திலே திறக்கப்படட்டும். ஹல்லேலூயா. மையாலல்ல கையாலே எழுதிடுமே ஏந்துகிறேன். மையாலல்ல கையாலே எழுதிடுமே ஏந்துகிறேன். அப்பா, மையால் எழுதுனா அது அழிஞ்சு போயிடுமப்பா. உங்களோட ஆண்டவரை கையால் எழுதுங்க. இது என்னுடைய மகன், இந்த ஆத்துமா என்னுடையது என்று எழுதி வச்சிருக்கிறீங்க. ரத்தத்தினாலே முத்திரை போட்டு வச்சிருக்கிறீங்க. இன்னும் அநேக ஆத்துமாக்களை, தேசம் முழுவதும் அழிந்து போறவர்களை, அழிந்து போற வாலிபர்களை, அழிந்து போற சிறு பிள்ளைகளை இப்போது நம்முடைய முத்திரையிடட்டும். இந்த நாட்களை யாருக்கெல்லாம் ரட்சிப்பை குறித்து வைத்திருக்கிறீரோ, உம்முடைய தரிசனத்தை வைத்திருக்கிறீரோ, யார் கட்டப்பட்ட நிலையில இருக்கிறாங்களோ, ஆண்டவரை இப்போதே உம்முடைய கரத்தினாலே அவர்களை முத்திரை போடுங்க. இது என்னுடைய ஜனம், என்னுடைய வாலிபன், என்னுடைய சிறு பிள்ளை, என்னுடைய தாய் தகப்பன் என்று சொல்லி இப்போது முத்திரை போட்டு ஆண்டவரை இந்த கையால் எழுதுகிற அந்த எழுத்தில் அவர்கள் ஏங்கட்டும். மான்கள் நீருடைய வாஞ்சிக்கிறது போல உம்மை குறித்து ஏங்கட்டும். நீர் எழுதுங்க, அதை வாஞ்சிக்கிறது கிருபையை கொடுங்க. அதுக்காக உமக்கு சோத்தரிக்கிறேன். சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. ஆவியானவரே, ஆத்தலானவரே, ஆளுகை வரட்டும். ஒவ்வொரு ஊழியக்காரன் தேசங்கள் மேல முடிய ஆளுகை வரட்டும். அப்பா, அவங்களோட பிள்ளைகள் மேல ஆளுகை வரட்டும். ஹல்லேலூயா. அரண்களை தகர்த்தெறியும் அன்பின் வல்லவரே, எங்களுக்கு விரோதமாய் எழுப்புகிற அரண்கள், வெண்கல சங்கிலிகள், போடப்பட்ட அடைக்கப்பட்ட பாதைகள், சத்துருவானுடைய திட்டங்கள், இயேசுவின் நாமத்தினாலே அரண்களை தகர்த்து இருக்கிற ஒரு அன்பின் வல்லமையின் அபிஷேகம் இந்த நேரத்தில் ஊழியக்காரர்கள் மேல கட்டவிழ்க்கப்படுவதாக, ஜெபக்காரர் மேல கட்டவிழ்க்கப்படுவதாக. ஜெபிக்கிற நேரம் அந்த அரண்கள் தகர்க்கப்பட வேண்டும். எத்தனை அரண்களால் கட்டப்பட்டிருக்கிற ஊழியக்காரர், ஊழிய சபைகள், ஆண்டவரை விசுவாசிகள் கட்டப்பட்டு இருக்கிறாங்க. பில்லி சூனியத்தால கட்டப்பட்டு இருக்கிறாங்க. மந்திரங்களால கட்டப்பட்டு இருக்கிறாங்க. ஏவலினால கட்டப்பட்டு இருக்கிறாங்க. தாயத்துகளும் ஆண்டவரை இரும்பு தகட்டுகளாலும் கட்டப்பட்ட நிலையில வியாதி வேதனையோடு இருக்கிற ஒவ்வொருவர்களும் அந்த அரண்கள் தகர்த்து இருக்கிற அந்த உகத்தை உடைக்கிற அபிஷேகம்
ஒவ்வொரு எங்கள் பிள்ளைகள் உம்முடைய பிள்ளைகள் மேல் வந்து இறங்கட்டும். அந்த அபிஷேகத்தை ஆண்டவர் எங்களுக்கு தாருங்க. கேட்டு வாஞ்சிக்கட்டு, வானொலியில கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு சௌரியும் கேட்டு வாஞ்சிக்கட்டும். எந்த ஊழியக்கார கேட்டுக்கொண்டு வாஞ்சித்து இந்த நேரத்துல அந்த சத்ருவானோட அரண்களை தகர்த்தாத்தான் அடுத்தபடியாக தேவ ராஜ்யத்தை நாங்க தேட முடியும். ஹalleluya. அரண்களை தகர்த்தெறியும் அன்பின் வல்லவரே, எதிரான எண்ணங்களை கீழ்ப்படுத்தும், சிறைப்படுத்தும், எதிரான எண்ணங்களை கீழ்ப்படுத்தும், சிறைப்படுத்தும். ஆவியானவரே, எங்களுக்கு விரோதமாய் எதிராக எத்தனையோ நாவுகளை குற்றப்படுத்தி கொண்டிருக்கிறது. அது வலு செற்பத்தின் கிரியை, அந்த வலு செற்பத்தின் திட்டம். எங்களை எப்போது நாங்கள் மாண்டு போகணும். எப்போதுமே நாங்கள் தேவ ஆவியோட சமூகத்துல பரிசுத்தத்தை அவன் குலைச்சி கொண்டு எங்களுக்கு விரோதமாய் அவன் எப்போதும் திட்டம் போட்டு எங்களுக்கு விரோதமாய் செயல்படுத்தி கொண்டிருக்கிற இந்த காரியத்தை இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே அவனை இயேசுவின் நாமத்தை சொல்லி கீழ்ப்படுத்தி இயேசுக்குள்ள நான் சிறைப்படுத்தி போடுகிறேன். தேவ ஜனங்களுக்கு உம்மை ஆராதிக்கிறவர்கள் உம்முடைய சமூகத்துல வந்து நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விரோதமாய் வலு செல்வத்தின் திட்டங்கள், அவனுடைய எண்ணங்கள், அவனுடைய கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால் அது எங்களுக்கு தெரியாது. வருகிற போதுதான் அது தெரியும். இப்போது இயேசுவின் நாமத்தை சொல்லி அவனை நான் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள கீழ்ப்படுத்தி சிறைப்படுத்தி போடும். இயேசுவின் நாமத்தை கீழ்ப்படுத்தி சிறைப்படுத்தி போடும். கிரியை செய்யாத, கிரியை செய்யாத, கிரியை செய்யாத தேவ பிள்ளைகளுக்கும் தேவ சந்ததிக்கு நீ கிரியை செய்யாதபடி நீ உன்னை இயேசு கிறிஸ்துவின் செல்வங்களை உன்னை கீழ்ப்படுத்தி சிறைப்படுத்தி போடுங்க. இயேசுவின் நாமத்தினால், உயிர்த்தெழுதலின் வல்லமுள்ள நாமத்தினால் இனி கிரியை செய்யக்கூடாது. அவன் தான் சிந்தைகளை சிதறடிக்கிறவன், சிந்தைகளை சிதறடிக்கிறவன், டிப்ரெஷனை தாரவன். நல்லா இருப்போம், பார்த்தா சிந்தைகள் சிதறடுவோம். நல்ல காரியத்தை ஆனா வந்ததெல்லாம் தீமை. அவன் எங்களுக்கு தீமையை செய்ய வைத்துருவான், பேச வைத்துருவான். மற்ற மனுஷருக்கு விரோதமாய் அவனுடைய திட்டங்கள், அவனுடைய திட்டங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் கீழ்ப்படுத்த, சிறைப்படுத்த எங்களை அவனுக்கு அவனுடைய எதிரான எண்களுக்கு நாங்க எண்ணங்களுக்கு இயேசுவின் ரத்தத்தை கொண்டு நான் எதிர்த்து நிற்கிறேன். இயேசுவின் வல்லமை கொண்டு எதிர்த்து நிற்கிறேன். அவருடைய சாட்சியில வசனத்தை கொண்டு நான் எதிர்த்து நிற்கிறேன். ஊழியக்காரருக்கும் எனக்கும் விரோதமாய், என் குடும்பங்களுக்கு விரோதமாய், ஜெஸ்லியா குடும்பத்துக்கு விரோதமாய் எழும்புகிற பொருளாத வலுசற்பத்தின் திட்டமே, நான் உனக்கு ஜீவ ரத்தத்தை கொண்டு எதிர்த்து நின்று உன்னை எதிர்த்து நின்று நான் சுட்டரிக்கிறேன். இயேசுவின் ரத்தத்தினால் சுட்டரிக்கப்படும். இயேசுவின் நாமத்தில் கிரியை செய்யாதபடி இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். சோத்திரமப்பா, நீ கிரியை செய்யறதுக்காய் சோத்திரமப்பா. நீ கிரியை செய்து கொண்டிருக்கபடினாலே சோத்திரமப்பா. நீர் வந்து இந்த இடத்துல ஆண்டவரே எங்களுக்குள்ள கிரியை செய்தபடினாலே சோத்திரம். நன்றி, 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 நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நானும் என் வீட்டார் மண்டாலும் சேவிக்கோணும் ஆண்டவரே. நானும் என் வீட்டார் மண்டாலும் சேவிக்கும். குடும்பங்கள் எல்லாம் பிரித்து வைத்து குடும்பங்களை வேடிக்கை பார்த்து நீ வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிற சத்துருவை நாங்கள் விழுந்தாலும் விழுந்திருப்போம். எங்கள் தேவனங்களுக்காக வெளிச்சமாய் நிற்பார். ஹல்லேலூயா. தேவனங்களை கை தூக்கி எடுப்பார். ஹல்லேலூயா. ஜெப ஆவியூற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவியூற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. சோத்திர பலி விண்ணப்ப ஜெபம் எந்நேரமும் நான் ஏறெடுக்கணும். அப்பா, சோத்திர பலி தான் உமக்கு உகந்த பலி, சர்வாங்க தகனி உமக்கு முகந்த பலி ஆண்டவரே. ஹல்லேலூயா. எந்நேரம் நாங்கள் சோத்திர பலி இடுகிறதே ஆண்டவரே, எங்களுக்கு அது உமக்கு மகிமையா இருக்கட்டும், எங்களுக்கு அது இன்பமா இருக்கட்டும் ஆண்டவரே. சோத்திர பலி விண்ணப்ப ஜெபம் எந்நேரமும் நான் ஏறெடுக்கணும். ஜெப ஆவியூற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவியூற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. வாக்கு கடங்காத பெருமூச்சோடு ஜெபிக்கணும், கண்ணீரோட ஜெபிக்கணும், ஆவியில நிறைந்து ஜெபிக்கணும், ஆவியானவருக்குள்ள இசைந்து ஜெபிக்கணும். ஆவியானோட நாங்க வாக்கு பெருமூச்சோட நாங்க ஜெபிக்கிற ஜெபம் இந்த நேரத்துல கட்டவிழ்க்கப்படுவதாக. ஆண்டவரே, எத்தனை பேர் இன்னும் ஜெபிக்க முடியாதபடி கட்டப்பட்ட நிலையில இருக்கிறாங்க. அவனோட கட்டுகளை அவிழ்த்து இப்போது அந்த ஜெப ஆவினாலே நிரப்பப்படுவார்களாக.
உபவாசித்து உடலை ஒருத்து ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணுமே. உபவாசித்து உடலை ஒருத்து என்ன ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவியூற்றும் ஐயா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. உபவாசிக்கிற கிருபையை கொடுங்க ஆண்டவரே. அந்த உபவாசம் தேவனுடைய அன்புல நாங்க நிறைகிறது, தேவனுடைய ஐக்கியம் வைக்கிறதா இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நாங்க ஜெபிக்க கிருபையை தாங்க. ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஜெபிக்கிற ஒரு ஆண்டவரை தரிசனத்தை தாங்க. ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிற ஒரு பிரசன்னத்தின் வல்லமையை தாங்க. அந்த நுகம் முறித்து போடாதபடி சத்துருவானவன் உம்முடைய நுகத்தை எங்கள் மேல வைத்து அந்த ஜெப ஆவியின் வல்லமையை வைத்து எங்களை ஜெபிக்க வைக்கும்படியாக சோத்தரிக்கிறோம். ஜெப ஆவியூற்றும் ஐயா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. திறப்பின் வாசலில் நிற்கணுமே, தேசத்திற்காய் கதறணுமே. திறப்பின் வாசலில் நிற்கணுமே, தேசத்திற்காய் கதறணுமே. ஜெப ஆவியூற்றும் ஐயா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. முழங்கால்கள் முடங்கணுமே, கண்கள் எல்லாம் குளமாகணும். அப்பா, திறப்பின் வாசல்ல ஆண்டவரே நிக்கிற கிருபையை தாங்க. உம்முடைய திறப்பின் வாசலை கொண்டு போங்க. உம்முடைய சத்தியம் வெளிச்சம் எங்களை ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த பர்வதத்துக்கு நேராக, உம்முடைய வாசஸ்தலத்துக்கு நேராக கொண்டு போவதாக. உம்முடைய தேவ பிள்ளைகளை நீர் தெரிந்து கொண்டதை ஆண்டவர் எங்கள் மேல தரிசனம் வைத்தவர்கள் எல்லாம் உம்முடைய பரிசுத்த பர்வதத்துக்கும் உம்முடைய வாசஸ்தலத்துக்கும் ஆண்டவரே தாவீது சொன்னது போல எங்களை கொண்டு போங்க. உம்முடைய சத்தியம் வெளிச்சம் நடக்கட்டும். எங்களுடைய சந்ததி முழுவதும் ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே சத்தியத்தையும் வெளிச்சத்தையும் கொண்டு போங்க. அப்போதுதான் சந்ததி முழுவதும் அப்பா ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த பர்வதத்துக்கும் வாசஸ்தலங்களுக்கு நேராய் வந்து நிற்பார்கள். ஒரு விசை அந்த சத்தியத்தில் நடத்துங்க. அந்த வெளிச்சத்தின் பாதையை எங்களை சந்ததிக்கு கட்டளையிடுங்க. தேவ ஊழியர்கள் சந்ததிக்கு கட்டளையிடும்படியாக சோத்தரிக்கிறேன் சோத்தரிக்கிறேன். சோத்திரம் 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 ஆண்டவரே. ஜெப ஆவியூற்றும் ஐயா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. முழங்கால்கள் எல்லாம் முடங்கட்டும். இன்னும் எத்தனையோ முழங்கால்கள் முடங்கல்லப்பா உமக்கு நேராக. இன்னும் கண்கள் குளமாகல்லப்பா ஆண்டவரே. எல்லா உலகத்தில பண ஆசையிலையும் பொருளாசையும் உலக லவிய கவலையிலும் ஆண்டவரை இருந்து கொண்டிருக்கிற போது அந்த கண்ணீர் வர முடியல. தேவனுடைய கல்வாரி சிலுவையின் பாடுகளையும் அன்புகளையும் குறித்து ஆண்டவரே, உம்முடைய மரணத்தை குறித்து, உம்முடைய உயிர்த்தெழுதலை குறித்து, நீர் வரப்போகிறது என்ற குறித்தும் ஆண்டவரே இன்னும் கண்கள் நிரம்பாம இருக்கிறது. என் கால்கள் முடங்காம இருக்கிறது. அப்படியாப்பட்ட கால்கள் முடங்கட்டும். அப்படியாப்பட்ட கண்கள் ஆண்டவரே இப்போதே திறக்கப்படட்டும் அப்பா. எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, ஆனா என்னும் முழங்கால் முடங்கல்ல, என்னும் கண்கள் திறக்கப்படல ஆண்டவரே. இந்த நாளில் உமக்கு முன்பாக முழங்கால் படிட்டு உமக்கு முன்பாக சரண்டடைகிறவர்களாக ஒவ்வொரு பிள்ளைகளை மாற்றுங்க. உம்மால தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை மாற்றும்படியாக சோத்தரிக்கிறேன். சோத்திரம் 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 ஆண்டவரே. தானியல் போல 3 வேளையும் தவறாமல் நான் ஜெபிக்கணுமே. தானியல் போல 3 வேளையும் தவறாமல் நான் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவியூற்றும் ஐயா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. அல்லேலூயா அல்லேலூயா ஆண்டவரே. ஒரு மணித்தியாலும் தான் கேட்டீங்க. ஆனா தானியல் 3 நேரம் தேவனுக்கு நேராக முழங்கால் படியிட்டு ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் வர வேண்டும் என்று சொல்லி ஜனங்களுக்காக பரிதவித்த அந்த ஜெபத்தின் வல்லமை, அந்த ஜெபத்தின் வல்லமை ஒவ்வொருவரும் மேலும் இந்த நேரத்தில் ஊற்றும்படியாக, அந்த ஜெபத்தின் வல்லமை வந்து இறங்கும்படியாக சோத்தரிக்கிறேன் சோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. சோத்திரம் அப்பா, சோத்திரம் ஆண்டவரே. ஆவியானவரே நீர் பெரியவர் 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 ஆண்டவரே. உம்முடைய வல்லமை வேணும், வல்லமை வேணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கிருபையின் ஆவியானவரே, வல்லமையை தருகிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை ஜெபிக்க வைக்கிறவரே நன்றி செலுத்துகிறோம். நாங்களே நிற்கிறோம், விழுந்து விடாதபடி நாங்களின் ஜெபத்தில் தரித்திருக்க ஆண்டவரே கிருபை செய்யுங்க.
ஹalleluya ஹalleluya ஆண்டவரே, எங்களுக்கு மன மகிழ்ச்சியை தருகிறவரே அப்பா ஆண்டவரே, நாங்கள் நினைப்பதுக்கும் ஜெபிப்பதுக்கும் அதிகமாய் செய்கிறவரே. ஹalleluya, எங்களோட பலன் எல்லாம் நீர்தான ஆண்டவரே, எங்களோட பலன் எல்லாம் நீர்தான் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய கிருபைக்காக, அப்பா உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய தயவுக்காக, நீர் இந்த பாராட்டின ஆண்டவரே, இந்த அன்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய கிருபை எங்களுக்குள்ள இன்னும் அதிகமாய் பெருகணும் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீ நம்பி வந்தவர்களே ஆண்டவரே, ஒரு நாளும் ஆண்டவரே எங்களை ஆண்டவரை கைவிடாத தேவன் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya, நன்றி 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 நன்றி. சோத்திரம் சோத்திரம் பரிசுத்த ஆவியானவரே, சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் இந்த நாளைக்காக, சோத்திரம் இந்த நேரத்துக்காய் சோத்தரிக்கிறோம். என் தகப்பன் நீர்தான் ஐயா, எல்லாமே பார்த்து கொள்வீர். என் தகப்பன் நீர்தான் ஐயா, எல்லாமே பார்த்து கொள்வீர். எப்போதும் எவ்வேளையும் கிருபை என்னை தொடரும். எப்போதும் எவ்வேளையும் கிருபை என்னை தொடரும். மாண்பு மிக்கவர் நீர்தானே, மிகவும் பெரியவர் நீர்தானே. மாண்பு மிக்கவர் நீர்தானே, மிகவும் பெரியவர் நீர்தானே. உம்மையே புகழ்வே நோய்வின்றி, உம்மைத்தான் பாடுவேன் பலத்தோடு. உயிருள்ள நாளெல்லாம், உயிருள்ள நாளெல்லாம் என் தகப்பன் நீர்தானையா, எல்லாமே பார்த்து கொள்வீர். என் தகப்பன் நீர்தானையா, எல்லாமே பார்த்து கொள்வீர். எல்லாமே பார்த்து கொள்ளும். குடும்பத்தில் உம்முடைய ஆளுகை வரட்டும், குடும்பத்தில் ராஜ்யம் வரட்டும், எங்களுடைய சந்ததிக்குள்ள உம்முடைய ராஜ்யம் வரட்டும். எங்களுக்கு வருகிற எல்லா பொல்லாப்பு தீமைகள் வியாதிகள் எல்லாம் நீர் பார்த்து கொள்வீர். நீர் யெகோவா என்னும் கண்மலை எங்கள் மேல உயர்ந்திருக்கிறீர். யெகோவா ஈரே எங்கள் மேல உயர்ந்திருக்கிறீர் ஆண்டவரே. நீர் உயர்ந்தவர் அப்பா ஆண்டவரே, நீர் மாண்பு மிக்கவர் அப்பா, நீர் மிகவும் பெரியவர் அப்பா. எங்களுக்கு வருகிற வியாதிகள் வேதனைகள் துன்பங்களை விட பெரியவராயிருக்கிறீர் ஆண்டவரே. எங்களோட கண்ணீரை விட நீர் பெரியவராயிருக்கிறீர் ஆண்டவரே. ஹalleluya. தாழ்ந்தோரை நீர் உயர்த்துகிறீர், விழுந்தவரை நீர் தூக்குகிறீர். தாழ்ந்தோரை நீர் உயர்த்துகிறீர், விழுந்தவரை நீர் தூக்குகிறீர். உம்மையே புகழ்வேன் ஓய்வின்றி, உம்மைத்தான் பாடுவேன் பலத்தோடு. உயிருள்ள நாளெல்லாம், உயிருள்ள நாளெல்லாம் என் தகப்பன் நீர்தானையா, எல்லாமே பார்த்து கொள்வீர். என் தகப்பன் நீர்தானையா, எல்லாமே பார்த்து கொள்வீர். அல்லேலூயா. ஏற்ற வேளையில் அனைவருக்கும் ஆகாரம் நீர் தருகின்றீர். ஏற்ற வேளையில் அனைவருக்கும் ஆகாரம் நீர் தருகின்றீர். உம்மையே புகழ்வேன் ஓய்வின்றி, உம்மைத்தான் பாடுவேன் பலத்தோடு. உயிருள்ள நாளெல்லாம், உயிருள்ள நாளெல்லாம் என் தகப்பன் நீர்தானையா, எல்லாமே பார்த்து கொள்வீர். இம்மனுவலரே, எங்களோட இருக்கிறவரே சோத்திரம். இம்மனுவலரே, இம்மனுவலரே, எங்களோட இருக்கிறவரே சோத்திரம். சகல உயிர்களின் விருப்பங்களை திருப்தியாக்கி நீர் நடத்துகிறீர். சகல உயிர்களின் விருப்பங்களை திருப்தியாக்கி நீர் நடத்துகிறீர். உம்மையே புகழ்வேன் ஓய்வின்றி, உம்மைத்தான் பாடுவேன் பலத்தோடு. உயிருள்ள நாளெல்லாம், உயிருள்ள நாளெல்லாம் என் தகப்பன் நீர்தானையா, எல்லாமே
பார்த்து கொள்வீர். நோக்கி கூப்பிடும் யாவருக்கும் தகப்பன் அருகில் இருக்கின்றீர். நோக்கி கூப்பிடும் யாவருக்கும் தகப்பன் அருகில் இருக்கின்றீர். உம்மையே புகழ்வே நோய்வின்றி, உம்மைத்தான் பாடுவேன் பலத்தோடு. உயிருள்ள நாளெல்லாம், உயிருள்ள நாளெல்லாம் என் தகப்பன் நீர்தானையா, எல்லாமே பார்த்து கொள்வீர். அன்பு கூறுகின்ற அனைவருக்கும் காப்பாற்றும் தெய்வம் நீர்தானை. எம்மேல் அன்பு கூறுகிற அனைவருக்கும் சகலதும் ஆண்டவரே, சகலதும் ஏற்றவை ஆசீர்வாதங்களை தருகிற தேவன், சகலதும் நன்மைக்கு ஏதுவாகி நடக்கும் என்று சொல்லி உண்மையில் அன்பு கூறுகிறோம், அன்பு கூறுகிறோம் தேவனே அப்பா, அன்பு கூறுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மையே புகழ்வே நோய்வின்றி, உம்மைத்தான் பாடுவேன் பலத்தோடு. உயிருள்ள நாளெல்லாம், உயிருள்ள நாளெல்லாம் என் தகப்பன் நீர்தானையா, எல்லாமே பார்த்து கொள்வீர். ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, உண்மையே புகழ்ந்து பாடுகிறோம். நீர் பெரியவர், நல்லவர், எங்களுக்காக அற்புதங்களை செய்கிற தேவன், அதிசயங்களை செய்கிற தேவன். ஆண்டவரே, நீர் இந்த இடத்தில் எங்களோடு இடைப்பட்டபடினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபை எங்களுக்குள்ள விளங்கினபடினாலே நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வாழ்வது நாங்கள், என் தேவன் எங்களுக்குள்ளே வாழ்கிறபடினாலே நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் சாகாமல் பிழைத்திருந்த ஆண்டவருடைய நாமத்தை விவரிக்கிறதுக்காக எங்களுக்கு ஜீவனை தந்ததும் இல்லாமல் கிருபையும் பாராட்டின தேவனே, சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். ஆவியானவரே, நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. இந்த நேரத்தில் ஆண்டவரே, இந்த ஆராதனை முழுவதும் ஆண்டவரே உம்முடைய அபிஷேகம் இருந்தனை நடத்தினபடினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, ஹல்லேலூயா ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. அப்பா, எங்களை செபிக்க வைக்கிற செபவீர நீர் ஆண்டவரே. இந்த நேரத்தில் எங்களை ஆண்டவரை செபிக்க வைக்கும்படியாக உம்முடைய கரத்தில் எங்களை எல்லாம் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரை, உலர்ந்த எலும்புகளுக்காக, அழிந்து போகிற வாழ்க்கைகளுக்காக ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் செபிக்க விண்ணப்பத்தின் ஆவியானவர் எங்களுக்கு விண்ணப்பத்தை தரும்படியாக உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரை நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா ஆண்டவரே. இந்த செப நிலையில எல்லாரும் ஆண்டவரை வானொலியில கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரும் இந்த செப நிலையில இருக்கும்படியாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அழிந்து போற ஆண்டவரே, ஈரான் ஈராக் தேசத்துக்காக நாங்கள் ஒரு விஷயம் மண்டாடுகிறோம். திறப்புல நின்று அநேக ஊழியக்காரர்கள் நின்று செபிக்கிறாங்க ஆண்டவரை. அடுத்து வரப்போறது பொருளாதார தடை, பொருளாதார தடைகளுக்காக செபிக்கிறாங்க, வறுமைக்காக செபிக்கிறாங்க. ஆனாலும் ஆண்டவரே, இதெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. அறிந்திருக்கிற பரிசுத்த ஆவியானவரப்பா, நீங்க ஆண்டவரை எல்லா நீதிமான்களும் கூப்பிடும் போது ஆண்டவரே, காகத்தை ஆண்டவரை எலியாவை கொண்டு போஷித்தது போல நீர் போஷிப்பீர் உம்முடைய பிள்ளைகளை. ஆனாலும் தேசத்துல உம்முடைய ஜனங்களை ஆண்டவரே, உம்மை அறியாத ஜனங்கள் அதை அறியார்கள் ஆண்டவரே. ஆனார்கள் அவர்களும் ஆண்டவரே அப்பா போஷிக்கப்பட வேண்டும், அவர்கள் விபத்தில் ஆபத்திலிருந்து பாதுகாத்து கொள்ள வேண்டும். இந்த ஈரான் தேசத்தில் தேவனுடைய மகிமை இறங்குவதாக. ஈரான் தேசத்தில் இருக்கிற ஆண்டவரே, அந்த அதிகாரிகளின் ஆண்டவரை மேல ஆண்டவரை உடைய ஜீவன் இறங்கட்டும். அவர்களுக்குள்ளே உம்முடைய சுவாசம் தானே இருக்கிறது, அவர்களுக்குள்ளே உம்முடைய ஆவிதானே இருக்கிறது. அவர்கள் ஆண்டவரை துன்மார்க்கத்தில் வெளிப்படுறாங்க, துன்மார்க்க கிரிகளை செய்கிறாங்க, தேவனை ஆண்டவரை அறியாதபடி இருக்கிறாங்க. ஆனாலும் என் தேவன் ஈரான் ஈராக் தேசத்துல என் தகப்பனுடைய வல்லமை அந்த அதிகாரிகள் மேல ஆண்டவரே, அந்த ஆண்டவரே இந்த தேசத்தை அழிக்க வேண்டும் என்று சொல்லுகிற அந்த பொல்லாத மனுஷர் மேல, அந்த கொடுமை உள்ள மனுஷர் மேல என் தேவனுடைய அபிஷேகத்தின் வல்லமை, அந்த ஜனங்களை ரட்சிக்கிற அபிஷேகத்தின் வல்லமை, அந்த தேசத்தின் ஜனங்களை ரட்சிக்கிறதுக்கு ஒரு அபிஷேகத்தின் வல்லமை இப்போது இறங்கி வரட்டும் ஐயா, இறங்கி வரட்டும் அப்பா. ஆவியானவரே இறங்கி வந்த ஆண்டவரே, அவங்களோட மனக்கண்கள் திறக்கப்பட்டு ஆவியில நிரப்பப்பட்டவர்களாய் இந்த யுத்தங்கள் எல்லாம் ஆண்டவரே, இது பொய், ஏன் நாங்கள் ஜனங்களை நாங்கள் அழிக்கணும் என்று சொல்ற ஒரு சிந்தை சத்ருவானோட சிந்தை
மண்டலத்தை கட்டி வைத்திருக்கிறான். அந்த சிந்தை மண்டலத்தை இப்போது இயேசுவின் நாமத்திலே நான் கட்டவிழ்கிறேன். அந்த பொல்லாங்குடைய சிந்த மண்டலம் இயேசுவுக்கு பயந்த சிந்த மண்டலமாய், அது இயேசுவின் சிந்தைகாய் இயேசுவின் நாமத்தினாலே மாறும்படியாக, இயேசுவின் நாமத்தினாலே மாறும்படியாக, இயேசுவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஐயா, ஈரான் ஈராக் தேசத்துல அதிகாரிகள் மேல ஆண்டவர் இந்த கொடுமையை செய்யணும், இந்த தேசத்தை அழிக்கணும், எல்லா பொருளாதாரம் தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை அழிக்கணும் என்று சொல்லி சத்ருவானோட திட்டமும் மனுஷிக திட்டமும் இப்போதே இயேசுவின் நாமத்தை சொல்லி, இயேசுவின் நாமத்தை சொல்லி கட்டுகிறேன். கட்டப்படட்டும். கட்டப்படு, கிரியை செய்யாதபடி கட்டப்படு. உண்ட சித்தம் இல்ல, மனுஷிய திட்டம் இல்ல, பிசாசானோட திட்டம், தேவனுடைய சித்தம், தேவனுடைய ஆளுகை, தேவன் உருவாக்கின ஜனங்கள், தேவன் உருவாக்கின ஆசீர்வாதங்கள், தேவன் உருவாக்கின ஆண்டவரே ஒவ்வொரு தேசமும் தேசத்தை பாழாக்குறது நிமித்தம் ஜனங்கள் பாதிக்கப்பட்டு போகாதபடி இந்த யுத்தத்துக்கு பிரியமில்லாத தேவன், யுத்தங்களை ஓய பண்ணுகிற தேவன் நீர், யுத்தங்களை ஓய பண்ணுவீராக. அந்த யுத்தத்தின் வில்லை முறித்து போடுவீராக, அந்த யுத்தத்தின் அம்பை முறித்து போடுவீராக. இவர்களுக்கு கிரியை செய்யாதபடி ஒரு விசை அந்த ஜனங்களை, ஈரான் ஈராக் தேசத்தை ஒரு விசை ஆண்டவரே உம்முடைய கல்வாரி இரத்தம் கழுவட்டும். அந்த தேசங்களை கழுவுங்க, அந்த தேசத்தை கழுவுங்க. அந்த தேசத்துல இருக்கிற ஆண்டவர் ஒவ்வொரு உம்முடைய பிள்ளைகளையும் ஆண்டவரே உணர்வடைய செய்யுங்க. இது எங்களுடைய பிரச்சனை, நாங்க ஜெபிக்கல, நாங்க பாரப்படல, அதுதான் இந்த தேசம் இப்படி பாழாய் போய் கிடக்கிறது என்று சொல்லி ஆண்டவரே, இந்த பாழாக்கி கிடக்கிறது என்று சொல்லி ஆண்டவரை உணர்வடைய செய்து அந்த தேசங்களுக்கு அந்த தேசத்தின் மண்ணில் இருந்து முழங்கால் படியிட்டு தேவனிடத்தில் இந்த பாரத்தை கொண்டு போகட்டும். ஆண்டவரே, தேவனிடத்தில் இந்த பாரத்தை கொண்டு போய் தேவனிடத்தில் இருந்து விடுதலையாகி தேவனிடத்தில் இருந்து ஆண்டவர் இந்த ஜனங்கள் மீட்பின் மகிழ்ச்சியை பெற்றுக் கொள்ளட்டும். உம்மால்தான் மீட்பின் மகிழ்ச்சி இந்த ஜனங்களுக்கு கொடுக்க முடியும். உம்மால்தான் இந்த துன்மார்க்கனையும் சன்மார்க்கனையும் அழிக்க முடியும். உம்மால்தான் இந்த பெருமைக்காரை அழிக்க முடியும். எங்களுக்கு பெட்ரோல் இருக்குங்கட, டீசல் இருக்குங்கட, உழவு இருக்குதுன்னு சொல்ல அந்த பெருமை, அது நீர் கொடுத்த ஆசீர்வாதம். அதை மறந்திருக்கிற இந்த ஜனங்கள் மத்தியில தேவன் நீர் வெளிப்படுவீராக. தேவன் நீர் உம்முடைய வெளிப்பாடுகளை கொடுப்பீராக அந்த ஜனங்களுக்கு. அப்பா, நீர் கிரியை செய்யறதுக்கு தான் ஒவ்வொரு தேசத்திலும் அட்லீஸ்ட் நீ 10 நீதிமானை வைத்திருக்கிறீர், அந்த தேசத்துக்கு பொறுப்பாய் வைத்திருக்கிறீங்க, யாம காவல்காரை வைத்திருக்கிறீங்க. ஆண்டவரை அக்கினி தூணாய், நெருப்பு தூணாய் தேசத்தை காவலாளியா வைத்திருக்கிறீங்க. ஒவ்வொரு தேசத்திலும் வைத்திருக்கிறீங்க ஆண்டவரே, அந்த தேசத்தை பாதுகாவலராய். ஆனால் அதை மறந்து அதை செய்யாதபடி இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரன் மத்தியிலும் என் தேவன் இந்த நாளையில அவர்களை பாரப்பட செய்யுங்க. தேவ ராஜ்யத்துக்காக பாரப்பட செய்யுங்க. தேவ ராஜ்யத்துக்காக பாரப்பட செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, பாரப்பட செய்யுங்க. தேவ ஆவியான ஒரு இருதயத்துல பேசுங்க ஆண்டவரே. நீர் இருதய கண்மலையா இருக்கிறபடினாலே அவர்களை பாரத்தோடு ஜெபித்து இந்த தேசங்களுக்குள்ள இருந்து இந்த ஜனங்களை ஆண்டவரை மீட்டுக்கொண்டு தேவ சமூகத்துக்கு நேராக நடப்பிக்கிற மனுஷராய் மாறும்படியாக உம்முடைய சித்தத்தை செய்து உம்முடைய சித்தத்துக்கு நேராய் நடப்பிக்கிற மனுஷராய் மாறும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்துல சேமத்தை கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்துல மறுபடி எல்லாம் திரும்பிக் கொள்வேன் வசனத்தை அனுப்பி எல்லாம் திரும்பப்படுவதாக. எல்லா ஜாதிகள் ஜனங்கள் பாசைக்காரர்களாம் ஒருமனப்படட்டும். தேவ ராஜ்யம் தான் உண்மை என்று சொல்லி, தேவன் இருக்கிறார், வரப்போகிறார், நியாய தீர்ப்பு நடக்க போது என்று சொல்லி நியாயம் தீர்ப்பார் என்று சொல்லுகிற தேவ பயம் ஆண்டவரே இந்த ஈரான் ஈராக் தேசத்துக்குள்ள ஆண்டவரே கொடுப்பீராக ஆண்டவரே. தேவ பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக. தேவ சபையில நீர் இறங்கி ஆண்டவரே பிரதிஷ்யமாய் நீ பேசுவீராக, வார்த்தையினூடாக பேசுவீராக ஆண்டவரே. தரிசனங்கள் வெளிப்படட்டும், தீர்க்க தரிசனம் அந்த இடத்துல வெளிப்படட்டும். அப்பா ஆண்டவரே, நீர் யாரை கொண்டு இந்த காரியங்களை செய்து ஜெபிக்க வைக்கணும், அவர்களோட இந்த நேரத்தில் இடைப்படுங்க. தேசத்தின் ஆண்டவரை மறுபடியும் ஆண்டவரே அப்பா சீரமைப்பு நடக்கப்படுவதாக. நினிவேக்கு இறங்கின தேவன் இந்த தேசத்துக்கு ஆண்டவரை இறங்கும்படியாக ஒரு ஜோனா எழுந்து நின்று ஆண்டவரே இந்த தேசத்தை குறித்து பேசுகிற ஒரு ஜாமக்காரர், ஒரு தீர்க்கதரிசி அந்த இடத்துல எழும்பும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே நான் கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே
எல்லா பொருளாதார தடைகள் இனிமேல் வராதபடி எல்லா உடைக்கப்பட்ட ஏசப்பா நீங்க கொடுத்த ஒவ்வொரு ஆசீர்வாதம் ஆண்டவரே உடைக்கப்படாமல் இருக்கிற ஆசீர்வாதங்கள் மேலேவும் உம்முடைய ரத்தத்தை வைத்து காவல் வைக்கிறேன். உம்முடைய ரத்தத்தினாலே காவல் வைக்கிறேன். அதுல சத்ருவானவன் கை போடக்கூடாது, மனுஷி ஆவி கை போடக்கூடாது. அந்த ஆசீர்வாதங்களால இதால ஜனங்கள் பாதிக்கப்படக்கூடாது, இந்த தேசங்கள் பாதிக்கப்படக்கூடாது, வறுமைக்குள்ள போகாதபடி. என் தேவன் வறுமையை விரும்புகிற தேவன் இல்ல, ஆசீர்வாதத்தை விரும்புகிற தேவன். அப்பத்தையும் தண்ணியை மாப்பி சேர தொட்டி களஞ்சியங்களை கூடைகளை ஆசீர்வதிக்கிற தேவன் நீர். ஆண்டவரை கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிற தேவன். கைட்டு சேர காரியங்களை நீர் ஆசீர்வதிக்கிற சந்ததி தலைமுறைகளை ஆசீர்வதிக்கிற தேவன். அந்த தேசத்தை நாங்க ஆசீர்வதிக்கிறோம். அந்த தேசத்தில் ஒரு எழுப்புதலை கட்டளையிடுங்க ஆண்டவரை. அடிபட்டு உடைக்கப்பட்டு ஒன்றுமே இல்லாதபடி, வீடு வாசல் இல்லாதபடி ஆண்டவரை எத்தனையோ பேர் ஆண்டவரை வைத்தியசாலையில் இருக்கிறாங்க. அந்த ஈராக் தேசத்துல மருந்து வசதிகள் இல்லை, ஹாஸ்பிட்டல் இல்லாதபடி, உடுபுடவை இல்லாதபடி, ஆகாரம் இல்லாதபடி அழுது குளறி கொண்டு இருக்கிற ஒவ்வொரு மத்தியிலும் என் தேவன் கிரியை செய்வீராக. என் தேவன் நீர் ஆளுகைக்குள்ள நடத்தும்படியாக அந்த தேசம் முழுவதும் கரத்துல நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். எல்லா ஆசீர்வாதங்களும் அந்த தேசத்துல இருக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன். எல்லா ஆசீர்வாதங்களும் அந்த தேசத்துல இருக்கும்படியாக உடைய கரத்துல நான் ஒப்பு கொடுத்து வைக்கிறேன். மூடி மறைக்கிறேன், எல்லையெல்லாம் வேலி அடைக்கிறேன். இனிமேல் அந்த சங்கார தூதன் வந்து அந்த தேசத்தை அழிக்காதபடி, அந்த தேசத்தின் ஜனங்கள் அழிக்கப்பட்டு போகாதபடி, உம்மை துதிக்கிற ஜனங்கள் இருப்பாங்க, உம்மை ஜெபிக்கிற ஜனங்கள் இருப்பாங்க, உம்மாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் ஜாதிகள் கூட அந்த இடத்துல இருப்பாங்க, நீர் தரிசனம் பெற்றவர்கள் கூட அந்த இடத்துல இருப்பாங்க. அவர்கள் மேல உடைய கிருபையை கட்டளையிட்டு ரட்சணத்தின் கொம்பினால் அவர்களை திருப்தியாக்கி அந்த தேசத்தில் ஒரு எழுப்புதலை கட்டளையிடும்படியாக அப்பா இனி வருகிறது ஒரு எழுப்புதல். அந்த தேசம் ஆண்டவரை அநேக குற்றமற்ற இரத்தத்தினாலே ஆண்டவரை கழுவப்பட்டிருக்கிறது. அந்த இரத்தத்தின் கழுவப்பட்டிருக்கிறது. இப்போது அந்த இரத்தத்தின் கழுவப்படுதல் என் தேவனுடைய ரட்சிப்பாய் மாறட்டும். என் தேவனுடைய ரட்சிப்பாய் மாறும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஆண்டவரே. ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தர் இரக்கமும் கிருபையும் மகா பலனும் உள்ளவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஆண்டவரே. ஹல்லேலூயா ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா நீர் பெரியவர், நல்லவர் ஆண்டவரே. நீ நல்ல காரியங்களை செய்கிறவர். எங்களை விரோதமாய் எழும்புகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உடைய கிருபையில நீர் மூடி மறைக்கிறவர் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை எல்லாம் ஆண்டவரே இந்த பொல்லாப்புக்கும் நாச மோசங்களும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும்படியாக உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யப்படுறதுக்காக நன்றி. இஸ்ரவேல் எருசலேமுக்காக நான் வருகிறேன் ஆண்டவரே. இஸ்ரவேல் எருசலேமில் ஆண்டவரே அப்பா உம்முடைய ஆண்டவரே உம்முடைய கிருபை உம்முடைய தரிசனங்கள் வெளிப்படும்படியாக அந்த ஜனங்கள் ஆண்டவரே அப்பா அந்த ஜனங்களுக்கு ஆண்டவரே அப்பா ஆவியானவரே அப்பா அந்த ஜனங்களுக்கு உம்முடைய கிருபையை வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. பொறுமையை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்க, ஆறுதலை கொடுங்க ஆண்டவரே. ஆறுதலை கொடுங்க ஆண்டவரே. அதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா உம்முடைய கிருபையின்படி உம்முடைய தரிசனங்கள் நிறைவேற இருக்கிறதே இஸ்ரவேலிலும் எருசலேமிலும் ஆண்டவரே. ஆனாலும் அந்த 12 கோத்திரங்களை நான் கூட்டி சேர்க்கிற நாட்கள் இந்த நாட்களாக இருந்து அந்த இஸ்ரவேலிலும் எருசலேமிலும் ஆண்டவரே பாதுகாப்பையும் அன்பையும் மக்கியத்தையும் ஆண்டவரே சமாதானத்தையும் கொடுத்து அந்த ஜனங்களுக்குள்ள சமாதானம் எல்லையெல்லாம் சமாதானத்தை கொடுத்து ஆண்டவரே இந்த ஜனங்களை பாதுகாத்து கொள்ளும்படியா அங்கே நிறைய சேதங்கள் ஆண்டவரே நீர் கொடுத்த ஆசீர்வாதங்களை சத்ருவானவன் வந்து அழித்து போடாதபடி என் தேவனுடைய கரை மிம்மட்டுமாக உம்முடைய கரம் ஆண்டவரே எருசலேமும் இஸ்ரவேலையும் சுற்றி இருக்கிறதே ஆண்டவரே. அதுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அந்த கரம் ஆண்டவரே அப்பா கிரியை செய்யும்படியாக உம்முடைய சமூகத்துல நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. உம்முடைய ஆண்டவரே உம்முடைய வல்லமை எருசலேமிலும் இஸ்ரவேலிலும் ஆண்டவரே இருக்கும்படியாக ஆண்டவரே உம்முடைய கிருபையின் ஆசீர்வாதங்கள் இறங்கும்படியாக அப்பா உம்முடைய சமூகத்துல நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆவியானவரே இரக்கம் செய்யுங்க அந்த தேசங்களுக்கு. ஆவியானவரே இரக்கம் செய்யுங்க ஆண்டவரே. அந்த தேசங்களை மூடி பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இன்னும் உண்மை அங்கிருந்து துதிக்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க. உம்முடைய ஆலயங்கள் இருக்கிறது ஆண்டவரே. நீ நடந்த பாதைகள் இருக்கிறது, உம்முடைய ஊழியங்கள் இருக்கிறது ஆண்டவரே. உம்முடைய தரிசனங்கள் இருக்கிறது ஆண்டவரே. அதெல்லாம் ஒரு விசை புதிதாக்கி கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக சோத்தரித்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே.
மூடுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய வருகைக்காக ஆண்டவரே எருசலேமுக்கு ஆண்டவரே அந்த ஒலிமர வரத்துல வருவேன் என்று சொன்னீங்க அந்த இடத்துல. அதெல்லாம் பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே உம்முடைய திட்டங்கள், சிந்தைகள், ஆண்டவரே ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேறும்படியாக அப்பா உம்முடைய கரத்துல நான் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. அங்க இருக்கிற ஜனங்களே எழுப்புங்க. தேவ பாரத்தை கொடுத்து எழுப்புங்க. தேவ ராஜ்யத்தை கொடுத்து எழுப்புங்க ஆண்டவரே. உம்முடைய சித்தங்களும் ஆண்டவரே உம்முடைய கிரியைகளுக்கு நடப்பிக்கும்படியாக உம்முடைய ஆளுகைக்குள்ள நான் இப்ப மறுபடியும் ஒப்பு கொடுக்கிறேன். எல்லாம் ஆண்டவரை மூடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. சங்கார தூதன் அந்த தேசங்களுக்குள்ள தெரியாதபடி மறுபடியும் ஒரு யுத்தத்தை ஆண்டவர் வராதபடி என் தேவன் எல்லாவற்றையும் ஆண்டவரை ஆளுகை செய்ய முடியும். நீர் சொன்னாலாக நீர் கட்டளையிட்டால் நிற்க முடியும் ஆண்டவரே. ஆளுகை செய்யுங்க, ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. ஆளுகை கொப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உடைய அநேக தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க அங்க. ஆண்டவர் இந்த தேசத்தின் பாவங்களை மன்னிங்க ஒரு விசை. இஸ்ரவேல் எருசலேம் பாவத்தை மன்னிங்க ஆண்டவர். எகிப்தின் பாவங்களை மன்னிங்க. நினிவேயின் பாவங்களை மன்னித்து இவர்களுக்குள்ள எகிப்தியனையும் எகிப்தியன் தேசத்தின் நுகத்தை முறித்து என் தேவன் பரிசுத்த வல்லமினால் இவர்கள் நிரப்பப்பட்டவர்களாய் தேவனுக்காக வாழ்றவர்களாய் மாறுபடியாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவர். பாதுகாத்துக் கொள்ளுங்க சிறியோரையும் பெரியோரையும் தாழ்ந்தோரையும் உயர்ந்தோரையும் பாதிக்கப்பட்டவர்களையும் ஆண்டவரே மரணத்துக்கு போராடி கொண்டிருக்கிறவர்களையும் ஆண்டவரே பாதுகாத்துக் கொள்ளுங்க. அங்க இருக்கிற உடைமைகள் எல்லாம் நீர் கொடுத்த ஆசீர்வாதம் ஆண்டவரே. அதை அழிக்க வந்த திட்டங்கள் எல்லாம் ஆண்டவர் ஒரு வீசை பாழாகி போகாதபடி, பால் நிலமாய் போகாதபடி என் தேவனுடைய ஆசீர்வாதம் மறுபடியும் அந்த தேசங்களை தங்கும்படியாக உம்முடைய சமூகத்துல நான் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் அப்பா. ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய கிருபையின் வெளிப்பாடுகள் வெளிப்படட்டும் அப்பா. உம்முடைய கரம் மூடி கொள்ளும்படியாக ஒப்பு கொடுத்து ஆண்டவர் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்ல ஆண்டவரே வியாதியா இருக்கிறவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாம் ஆண்டவரே உடுப்பு இல்லாம உடைமைகள் இல்லாம ஆண்டவரே இருக்கிறவர்கள் வீடு வாசல் இல்லாம இருக்கிறவர்களுக்கு எல்லாருக்கும் நீர் ஆண்டவரை உதவி செய்து ஆண்டவரே ரட்சணத்தின் கண்மலையாய் இருந்து அவர்களை ரட்சிக்க வழி நடத்தும்படியாக மனம் திரும்பி அந்த ஜனங்கள் கடினமான இருதயம் வணங்கா கழுத்துள்ளவர்கள் உம்மை வணங்க செய்யும்படியாக உடைய சமூகத்துல நான் ஒப்பு கொடுத்து இஸ்ரவேலையும் எருசலேமையும் உம்முடைய கல்வாரி சிலுவைக்குள்ள மூடி மரத்தை செபிக்கிறேன், மூடி மரத்தை செபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தர் ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாக நான் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. கிருபையானவரே நீர் வெளிப்படுங்க, கிருபையானவரே நீங்க வெளிப்படுங்க. அதுக்காய் நன்றி செலுத்துகிறேன். கிருபையானவரே நீங்க வெளிப்படுத்துங்க, அதுக்காய் நன்றி செலுத்துகிறேன். அதே போல தேசப்பா அமெரிக்கா தேசத்தை ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். அமெரிக்கா தேசத்தை ஆண்டவரை ஜனாதிபதியை நீர் தொடுவீராக. அவருடைய இருதயம் மாறட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே அது ஜீவ விருட்சமாய் மாறட்டும். அவருடைய அநேக பாவங்களுக்கு ஊடாக ஆண்டவரே அவர் மரித்து பாதாளத்துக்கு போகாதபடி அந்த மனுஷனை ஆண்டவர் ஒரு வீசை பரிசுத்தப்படுத்தி அநேக ஆண்டவரை துன்மார்க்க கிரிகளை செய்திருக்கிறாங்க. எல்லாத்தையும் ஆண்டவரே நீதி எல்லாம் பட்டப்பகல போல வெளிச்சமாக்குனீங்க ஆண்டவரே. அந்த மனுஷனை ஆண்டவரை ஒரு வீசை மன்னிங்க ஆண்டவரே. அந்த ஆண்டவர் இந்த மனுஷனுடைய எல்லா சந்ததியும் ஒரு வீசை மனம் திரும்பி குணப்பட ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்த அந்த தேசம் முழுவதும் ஆண்டவரே, அமெரிக்கா தேசம் முழுவதும் ஆண்டவரே ரத்தத்தினாலே கழுவுங்க. அந்த பாவங்கள் அக்கிரமங்கள் மாற கழுவுங்க. எல்லாவற்றையும் சுத்திகரிங்க. எல்லாவற்றையும் சுத்திகரித்து ஒரு வீசை கழுவி ஆண்டவரே அப்பா நீங்க உங்களோட கிருபைக்குள்ள கொண்டு வாங்க அமெரிக்கா தேசத்தையும் அதிகாரிகளையும் ஆண்டவரே. அதுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. உம்முடைய கிருபை ஆண்டவரே, உம்முடைய கிருபை இறங்குவதாக, உம்முடைய கிருபை இறங்குவதாக. அந்த மனுஷனுக்கு ஆண்டவரே இரக்கத்தை கட்டளையிடுவீராக. அந்த மனுஷனுக்கு ஆண்டவரே ஆண்டவரே உம்முடைய தேவ ஞானம் வருவதாக, அந்த தேவ பயம் வருவதாக. ரட்சிக்கப்பட்டு இருந்தாலும் ஆண்டவரே அந்த இருதயங்கள் கடினப்பட்டு இருக்கிறது ஆண்டவரே. இதே போல தகப்பனே ஆண்டவரே ஹல்லேலூயா ஆண்டவரே, ஹல்லேலூயா ஆண்டவரே. மக்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீ செய்ய போற காரியங்கள் ஆண்டவரே இந்த தேசத்துல ரட்சிப்பை கட்டளையிட போறீர். எழுப்புதலுக்காக உடைய ரத்தத்தினாலே கழுவி அந்த ஜனங்களை ஆண்டவரே பெரிய ஒரு எழுப்புதலை கொண்டு வர போறீர் ஆண்டவரே. அதுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய ஆண்டவரே அன்பு இறங்கட்டும், உம்முடைய அடையாளங்கள் அந்த தேசத்துல வெளிப்படட்டும் ஐயா. அங்க இருக்கிற சபை மூலமாய் ஊழியக்காரர் மூலமாய் அந்த தேசத்தின் பாவத்தை மன்னித்து அந்த தேசத்துக்கு சேமத்தையும் ஆண்டவரே அப்பா தேசத்தின் சேமத்தையும் ஆண்டவரே அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு ஆண்டவரை நீர் வெளிப்படுத்தி அந்த ஜனங்களை ஆண்டவரை ஒத்துரோத்தின் கோயிலிருந்து கண்டு அவர்களை ஆண்டவரை பாதாளத்துக்கு போகாதபடி அந்த தேசம் அழிந்து போகாதபடி மறுபடியும் என் தேவன் இயற்கை சேர்க்கை அழிவுகளில் இருந்து பாவங்கள் அக்கிரமங்கள் மீறுதலில் இருந்து அந்த தேசத்தை மீட்டுக்கொண்டு தேவ ராஜ்யத்துக்கு நேராய் நடத்தும்படியாக உம்முடைய சமூகத்தில் நான் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன்
ஹalleluya ஆண்டவரே, ஹalleluya ஆண்டவரே, நீ செய்ய போற காரியத்துக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அரபு நாடு முழுவதும் உம்முடைய கல்வாரி சிலுவைக்குள்ள ஆண்டவரே அவர்களை உருவாக்கினீர். அந்த தேசத்திலும் எழுப்புதலையும் ரட்சிப்பையும் பரிசுத்தையும் கட்டளையிடும்படியாக உம்முடைய சமூகத்தில் நான் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல தகப்பனே ஆண்டவரே, லண்டன் தேசத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். லண்டன் தேசத்துக்கு நீர் கொடுத்த பொறுமைக்கு சமானத்துக்குமாக நன்றி செலுத்துகிறேன். இந்த யுத்தத்துக்கு ஆண்டவரே எதை நீர் கலந்து கொள்ளப்படாதபடி ஆண்டவரே அப்பா வேறு பிரித்து ஆண்டவரே இந்த தேசத்தை மூடி பாதுகாத்ததுக்காய் சோத்திரம். இந்த தேசத்தை ஆண்டவரே இயற்கை செயற்கள் அழிவுகள் வராதபடி பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா கொள்ளை நோய்களோ மரணங்களோ அவதிகளோ வேதனைகளோ துன்பங்களோ வராதபடி இந்த தேசத்தை நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படி அவங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. அதுபோல தகப்பனே ஆண்டவரே, கனடா தேசம் முழுவதும் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். கனடா தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு சபையாரையும் ஊழியக்காரையும் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். கனடா தேசம் அநேக ஆண்டவரே காரியங்களுக்காக கொலையும் ஆண்டவரே களவுகளும் ஆண்டவரை வஞ்சிக்கப்பட்ட நிலையில போய்கொண்டிருக்கிற அந்த தேசத்திலும் என் தேவன் நீர் எழுந்தருளுவீராக ஆண்டவரே. ஊழியங்கள் அந்த தேசத்திலும் எழுப்பப்படட்டும். ஒரு எழுப்புதலை கொடுங்க கனடா தேசத்துக்கு என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ரட்சிங்க அந்த தேசத்தின் ஜனங்களே ஆண்டவரே அப்பா, உம்முடைய ரத்தத்தின் வல்லமினாலே மூட்டுக் கொள்ளும்படியாக சோதரித்தை ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, ஜெபிக்கிறேன் அப்பா ஆண்டவரே. அதுக்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். அந்த தேசத்தில் ஆண்டவரே நாச மோசங்களோ கொள்ளைகளோ களவுகளோ ஆண்டவரே மரணங்களோ ஆண்டவரே அப்பா அநேக மரணங்கள் அநேக கொள்ளைகள் அநேக ஆண்டவரே கொலைகள் நடந்து கொண்டு வருகிறது. நாங்கள் கேட்கிறோமே அப்பா, பார்த்து கொண்டு இருக்கிறோமே. அதுகள் இனி நடக்காதபடி ஆண்டவரை மனுஷருக்கு விரோதமாக மனுஷர் எழும்பாதபடி ஆண்டவரை பணத்துக்கான அப்படியான கொலைகள் வராதபடி என் தேவ கிருபையால் அந்த தேசத்தை மூடி பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஆண்டவர் என்னுடைய ஜெபங்கள் ஆண்டவரை கிருபையினாலே நிரப்பப்படும்படியாக உம்முடைய சமூகத்தில் நான் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். உம்முடைய சமூகத்தில் நான் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. கிருபை பெருகுவதாக கிருபை பெருகுவதாக என்று சொல்லி ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. கிருபையில வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. அதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஆண்டவரையில கனடா தேசம் முழுவதும் மூடி மறைத்து செபிக்கிறேன். இந்த தேசத்தை ஆண்டவரே உடைய கல்வாரி சிலுவைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். நேற்று ஆண்டவரே 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 அப்ப அந்த ஒரிசியான்ற மாவட்டத்தில் ஒரு ஊழியக்காரன் ஊழியன் செய்ய போற போதும் ஆண்டவரை அவனை அடிச்சு குற்றுயிராய் ஆண்டவரை போட்டிருக்கிறாங்களே. அந்த ஆண்டவரை அந்த ஊழியக்காரன் ரத்தத்தின் நிமித்தம் ரத்தமெல்லாம் சொட்டப்பட்டு இருக்கிறதே ஆண்டவரை அந்த தெருக்களை அந்த ரத்தத்தின் நிமித்தம் அந்த குற்றமில்லாத அந்த ஊழியக்காரன் ரத்தத்தின் நிமித்தம் என் தேவன் அந்த தேசத்தில் ஒரு எழுப்புதலை தரும்படியாக ஆண்டவர் அந்த ஒரிசா மாவட்டத்தில் ஒரு ஆண்டவர் தேசத்தில் ஒரு ரட்சிப்பை தரும்படியாக உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அந்த நீதிமானில கூக்குரல் நம்முடைய சமூகத்தில் இருக்குமே, அவருடைய ரத்தம் உம்முடைய சமூகத்தில் இருக்குமே. நீர் அதை பார்த்திருப்பீர் ஆண்டவரே. ஆவியானவரே அந்த தேசத்துக்கு இறங்கி இந்த ஆண்டவரை ரட்சிக்கும்படியா ஒப்பு கொடுக்கிறேன். இந்தியா தேசம் முழுவதும் ஆண்டவரை தேர்தலுக்காக யார் வருவான்னு சொல்லி காத்து கொண்டிருக்கிற இந்தியா தேசத்துல என் தேவன் ஒரு நீதிமான எழுப்புவீராக ஆண்டவரை. இவ்வளவு நாளும் பொல்லாத மனுஷர்கள் ஆண்டு கொண்டு வந்தாங்க. ஆனாலும் தேவன் அறிகிற மனுஷன் அந்த தேசத்துக்கு ரட்சிப்பை கொண்டு வருகிற மனுஷன் எழுப்புங்க. ரட்சிப்பை கொண்டு வருகிற ஒரு எலியா எழும்பட்டும், ரட்சிப்பை கொண்டு வருகிற ஒரு தானியல் எழும்பட்டும், ரட்சிப்பை கொண்டு வருகிற ஆண்டவரே அப்பா, ரட்சிப்பை கொண்டு வருகிற ஆண்டவர் ஒரு சாலமோன் எழும்பட்டும். அந்த தேசத்துல ரட்சிக்கும்படியாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். எல்லா தேர்தலையும் ஆண்டவரே, போட் போட போற இடங்களையும் ஆண்டவரே அப்பா நெரிசல்கள் வராதபடி அந்த நேரத்தில் அடிபடியும் ஆண்டவரை வெட்டு குத்தும் ஆண்டவரை மரணிக்கிற நிலைகள் ஜனங்கள் ஆண்டவரை ரத்த வெள்ளத்தை காணாதபடி எல்லாம் அமைதியா நடந்து முடிக்க என் தேவனுடைய கரம் ஒழுங்கும் கிரேமமா இந்த ஜனங்களை நடத்தி தேர்தலை முடிவை காண செய்யும்படியாக இந்த தேசத்தின் மக்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்தியா தேசத்துல ஊழியக்காரர் ஜெபத்தின் மூலம் அந்த தேசியம் ரட்சிக்கப்படட்டும், தேவனுடைய ஆளுகைக்கு வரட்டும் என்று சொல்லி அப்பா உம்முடைய சமூகத்தில் நான் ஒப்பு கொடுத்து இந்தியா தேசத்தை ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். நீங்க ஆளுகை செய்யுங்க. அதேபோல இலங்கை தேசத்தை நான் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். இலங்கை தேசத்தில் ஆண்டவரை நல்ல ஒரு அதிகாரியை தந்தீங்க எங்களுக்கு. ஆண்டவர் அனுரையை தந்ததுக்காய் சோத்திரம். அனுரை குடும்பத்தை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே, பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. லஞ்சங்கள் ஊழல்கள் ஆண்டவரே, இந்த கஞ்சாக்கள் போதை பொருட்கள் ஆண்டவரை நேற்று பார்த்தோம் ஆண்டவரே அப்பா 1,22,23,00,000 ஆண்டவரை போத பொருள் ஆப்பிரிக்காவில இருந்து ஒரு பொம்பளை கொண்டு போயிருக்கிறாள். அப்ப அதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இப்படி ஆண்டவரை போத பொருளை எந்த தேசத்திலிருந்து கொண்டு வராங்களோ அவர்கள் எல்லாம் கண்டுபிடிக்க ஒரு தேவன் வெளிப்பாடுகளை கொடுங்க, தேவன் நடத்துங்க. இப்படி போத பொருள் எங்க இருந்து வரக்கூடாது. என் வாலிபர்களை அழிக்க, என் ஜனங்களை அழிக்க ஆண்டவரை இலங்கை தேசத்தை அழிக்கிறதுக்கான போதை பொருள் வராதபடி எல்லாம் தடை செய்யறதுக்காக ஆண்டவர் எங்களுடைய அதிகாரிக்கு ஞானத்தை கொடுத்ததுக்காய் என்ன ஞானத்தை கொடுத்து என் தேசத்தில் ஒரு சீர்திருத்தம் நடத்த போறதுக்காய் சோத்திரம் ஆண்டவர்.
என் தேசத்திலே களவு கொள்ள ஆண்டவரே அநியாயங்கள் அக்கிரமங்கள் ஆண்டவரே கிணத்துக்குள்ள வெட்டி போடுறாங்க பணத்துக்காக எல்லாரையும் ஆண்டவரே இப்படி வராதபடி இனிமேல் என் தேவனுடைய கரம் இலங்கை தேசத்தை மூடி பாதுகாத்து கொண்டு என் இலங்கை தேசத்துக்கு ரட்சிப்பை கட்டளையிடும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். என் தேவன் நீ பெரிய காரியங்களை என் தேசத்தில் எழுப்புதலை தரப்போறதுக்காய் உமக்கு நன்றி செலுத்தி துதி கன மகிமையாவும் செலுத்தி ஜெபிக்கிறேன். துதி கன மகிமையாவும் செலுத்தி ஜெபிக்கிறேன். என்னப்பா நீர் இரக்கம் செய்வீர் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இரக்கம் செய்வீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். என் ஜெபத்தை கேட்டிருப்பீர் என்று நான் விசுவாசித்து ஜெபிக்கிறேன் ஆண்டவர். ஹல்லேலூயா ஆண்டவர். அதே போல தகப்பனே ஆண்டவரே இனி வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரனுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவர். இந்த வானொலியை மறுபடியும் ஒப்பு கொடுக்கிறேன். ஜெசிலியா குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரை. ஊழியம் என்றாலே அநேக போராட்டங்கள் வரும், அநேக அவதூறுகள் வரும், அநேக ஆண்டவரை எழும்பி நிற்பாங்க. சன்மார்க்கன் துன்மார்க்கன் எல்லாம் எல்லாவற்றையும் முறியடித்து அநேக பொல்லாத பட்டயங்கள் வரும். எல்லா பட்டயங்களையும் ஆண்டவரை நீ முறியடித்து தேவ கிருபைக்குள்ள ஜெசிலியா அவன் குடும்பத்தை மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளும். யாரும் பலவீனமா இருந்தா அவர்களுக்குள்ள எல்லா பலவீன கட்டுகளையும் அறுத்து இயேசுவின் நாமத்தை சுகத்தை கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தை ஊழியக்காரன் சுகத்தை விரும்புகிற தேவன் ஊழியத்தை சுகத்தை கட்டளையிடும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆவியானவர் தாமே ஒவ்வொரு ஆளுகையிடையும் ஆண்டவரை உடைய கரம் இருந்து மகனையும் குடும்பங்களையும் ஆளுகை செய்து வழி நடத்தும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஜெஸ்லியா இருக்கிற மாவட்டத்தையும் கிராமத்தையும் தெருக்களையும் ஆண்டவரே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஒரு ரட்சிப்பின் சந்தோஷம் அந்த இடங்களில் எழும்பட்டும் ஜெஸ்லியா குடும்பங்கள் மூலமாக. அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். ரீதாமாவை நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். மட சரீரத்தில் இருக்கிற எல்லா ஆண்டவரை பலவங்களை மாற்றி சுகபல ஆரோக்கியத்தை கொடுத்து மகளை இன்னும் இந்த ஊழியத்தில் நின்று ஆண்டவரை ஒரு துணையா இருந்து ஊழியங்களை செய்து முடிக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஆண்டவரே ஜெயசிலையாவும் ரீதாமாவை நான் ஒப்பு கொடுத்து சந்ததியை ஒப்பு கொடுத்து என்னை குடும்பங்களை உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து என் ஜெபத்தை கேட்ட தேவனுக்கு சோத்திரம் 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 சோத்திரம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். பிரைஸ் லார்ட் ஐயா. ஆமீன் ஆமீன். இதுவரை நேரமும் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி துதிகள் ஜெபங்களோடு வழிநடத்தி உங்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தர் அந்த ஜெபங்களை கேட்டார், வாஞ்சியோடு செய்கின்ற ஜெபங்களை கேட்டார், பதில் தந்தார் என்ற அந்த விசுவாசத்தோடு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் குறிக்கொண்டு நாளை கால வேளையில் இதே வேளையில் சந்திப்போம். அதுவரை தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். ஒன் சக்கனம்மா.